ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88வது பகுதி. அதில் நான் ஃபைனலாக 88வது பகுதி பார்க்க போகிறோம். 87வது பகுதியில் நான் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது குழந்தை பிறந்து 30 நாள் கழித்து 31வது நாள் கோயிலுக்கெலாம் போயிட்டு அப்படியே எங்கள் அம்மா எல்லோரும், எங்கள் அக்கா அவங்க எல்லோரும் கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு தாம்மா நிம்மதியாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னேன். அதுதான் ஃபைனலாக முடிச்சிருந்தேன். இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குற அனைத்து அன்பான உறவுகள் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்களே, தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது மக்களே. அதனால் கொஞ்சம் கருணை காட்டி என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இந்த மாதிரி எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். அது என்னுடைய கடமை. என்னுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குறத நான் செஞ்சே ஆகணும். அதனால் தயவு செய்து கேளுங்க, நான் செய்வேன், கண்டிப்பாக செய்வேன். ஓகேவா? சரி மக்களே, இப்போ நம்ம 88வது பகுதியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பு அப்படின்றது எனக்கு ஒரு சிங்கிள் மதராக எப்படி குழந்தைய வளர்ப்பாங்கன்ற மாதிரி தான் என்னுடைய நிலைமை. அதாவது மாமா வேலைக்கு போயிடுவாங்க. ஃபுல்லாகவே காலையில் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அவ்வளோ டீ கடையில் அப்படி வேலை பார்த்தாலும் வருமானம் கம்மி தான். அதனால அவங்க ஃபுல்லாகவே வேலை பார்க்க போயிடுவாங்க. அதனால் என்ன ஆகிப்போச்சுன்னா, குழந்தைய வளர்க்குறது என்னோட பொறுப்பாகிடுச்சு. கூட பெரியவங்க கிடையாது, எங்கள் மாமாவும் கிடையாது. நான் ஒரு ஆளாக தான் வளர்க்கணும். 30 நாள் பிள்ளை தான், தலை கூட நிற்கலை. அப்படி ஒரு சூழ்நிலை. எனக்கும் ரொம்ப வயசு கிடையாது, சிறு வயதுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு நான் ஹாஸ்டலில் வளர்ந்ததுனால அந்த வீட்டுக்குள்ளேயே எனக்கு அனுபவம் கிடையாது. இதில் குழந்தை வளர்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம், எனக்கு பெரிய விஷயம்தான் அது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்களே. பார்த்தீங்கன்னா வீட்டில் மண்ணெண்ணெய் கூட கிடையாது, கறி அடுப்பு தான். வியாவியான்னு பிள்ளை கத்திக்கிட்டே இருக்கிறோம். தூக்கம்ன்றது சுத்தமாக எனக்கு கிடையாது. பிள்ளை அழுதா தூக்குறதுக்கு ஆள் கிடையாது, நான் தான் தூக்கணும். அது அழுதுகிட்டு இருக்கிறப்பயே நம்ம ஓடி போய் பாலை காய்ச்சணும், பாலை ஆற வைக்கணும். எத்தனையோ நாட்கள் என்ன ஆயிருக்குன்னா, ஆறுறதுக்குள்ளே பிள்ளை ரொம்ப கத்துவேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா, காய்ச்சி உடனே கிண்ணத்தில் வச்சு நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாலை அதில் வச்சு வேகமாக ஆற வைப்பேன். இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் சிரித்தாலும் சரி, உண்மையை நான் சொல்லிடுறேன். குண்டா சட்டி இருக்கு பார்த்தீங்களா, குண்டா சட்டி அரிசி போடுவோம் பாருங்க, அதில் கூட ஊற்றி நான் ஆற்றிருக்கேன் மக்களை. ஏன்னா பிள்ளை கத்தும்போது நமக்கு கை ஓடாது, கால் ஓடாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. மடியில் வச்சு இப்படியே ஆட்டிக்கிட்டே கிடப்பேன். ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த குண்டா சட்டியவே இப்படி வச்சு வேகமாக ஆரம்பமா அந்த மாதிரிலாம் ஆற்றி பிள்ளையை கொடுத்து அவன் கம்முன்னு அந்த பாலை குடிச்சு தூங்கினாதான் நான் வேலை பார்ப்பேன். இதுக்கடையில் என்ன ஆகும், பெரளின்னு சொல்லி ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மோசம் பச்சை கலராக போகுது. இப்போ மடியில் இங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த இடம் வரையும் ஒரு மாதிரி பீச்சி அடிக்கும் பார்த்துக்கேன். அதெல்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. என்னடா இது இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு அப்படி ஒரு ஆச்சரியமாகவும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டயத்துலலாம் வெளியில் காம்பவுண்டே அலசிக்கிட்டு கிடப்பேன். தண்ணி பிரச்சனை இருக்குது. பிள்ளைய யார்கிட்ட கொடுக்குறது, இப்படியே கையிலே வச்சுக்கிட்டே இருக்கணும். தலை நிற்கிற வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் கொடுக்கவும் முடியாது. அந்தான்னு பார்த்துக்கோங்க. எவ்வா தெய்வ செயல் தான் உண்மையிலேயே. பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு. 7 மாதம் ஆன உடனே தான் நான் அடுத்தவங்கள்டே கொடுக்க முடிஞ்சிச்சு. பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு 4 பசங்க. அதில் பாலான்னு ஒரு பையன் இருக்கேன், அவன் மேலே மறக்கக்கூடாது நான்.
அந்த பையன்தான் எங்கள் வீட்டுக்குள்ளே என் மகன் அப்படின்னு அழுதானே. அப்போல்லாம் அவன் என்னமோ 6ஆப்போ 7ஆப்போ படிக்கிறான். அந்த சின்ன பையன் தான். என் மகன் அழுகிற சத்தம் கேட்ட உடனே ஓடியாந்துருவேன். ஏக்கா ஏக்கா என்னக்காச்சு, வெற்றிக்கு என்னாச்சு, வெற்றிக்கு என்னாச்சுன்னு ஓடியாந்தேன். இல்லையா அந்த அழுதுகிட்டு இருக்கேன், அந்த சோறை ஆற வச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு சரிக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறேன். அப்போல்லாம் பிஸ்கட்டு 7 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா 1/2 பிஸ்கட்டு அப்படியே சுடு தண்ணி ஊற்றி நல்ல கிண்ணத்தில் அடிச்சிருவேன். ஸ்பூனை போட்டு அடித்து கொடுக்குறேன். கொடுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னேன். அப்போ அப்படியே மடியில் வச்சு அழகாக ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் கொடுத்துருப்பா. அடுத்தடுத்து சுடு தண்ணி அதே ஸ்பூனில் அப்படியே ஒரு ஸ்பூன் தண்ணி அப்படியே மாற்றி 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 பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிஸ்கட்டை தின்னோன்னே கம்முன்னு தூங்க ஆரம்பிச்சு. இப்படி வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த பசங்க அப்படியே ஓரளவுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுப்பா. ஒரு வயசு ஆகி பிறந்த நாள் கொண்டாடிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன பண்ணேன் அப்படின்னா, எல்லோரும் பெரியவங்க சொன்னாங்க, நீங்களும் செய்யணும் மக்களே, உங்களுக்கு ஒரு டிப்ஸு தான் இது. வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தை பிறந்து தலை நிற்கிது பார்த்தீங்களா, தலை நின்று அதுக்கப்புறமா கீழே விழுக அப்படி குப்பரை விழுகுதுங்க பாருங்க. தரையில் போடும்போது குப்பரை விழுந்துருங்க, அதிகமாக விழுகணும். அந்த மாதிரி விழுகும் போது தலையை 3 தடவை சுற்றி தேங்காய் உடச்சிடும். அது டிஸ்டி கழியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அதே மாதிரியே கரெக்டாக குப்பரை உழுகையில் ஒரு தேங்காய் டிஸ்டி கழிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்காந்தேன். எந்திரிச்சு உட்காரையில் தேங்காய் சுற்றி உடச்சி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 அப்போ தான் எடுத்து அவனா 8 எடுத்து வைப்பான் பாருங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து யார் என்ன சொன்னாலும் செஞ்சுருவோம். அவங்க அம்மா அந்த மாதிரி செய்யுமா பிள்ளைக்கு, சரிங்கம்மா அம்மா இந்த மாதிரி செய்யுமா பிள்ளைக்கு, சரிங்கம்மா யார் என்ன சொன்னாலும் சரி கேட்டுடுவோம். கேட்டு அதுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் கவனம், ரொம்ப கவனமாக இருக்கேன் பிள்ளைய பார்க்குறதுல. பார்த்தீங்கன்னா அந்த இந்தான்னு ஒரு வயசை கொண்டு வந்துட்டேன். ஒரு வயசு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நடந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. அசந்தம்னா போச்சு, வெளியே ஓடி போயிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் இருந்து முன்னாடி வீடு, எனக்கு அந்த வீடு தான் பிடிச்சிச்சின்னு சொன்னானா, அந்த வீட்டில் இருந்த அக்கா உள்ளே வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன பண்ணேன், நான் அந்த வீட்டுக்கு மாறி வந்துட்டேன். எனக்கு என்னமோ அது வந்து எதிர்த்தாப்பில் மாரியம்மன் கோவில் இருக்கும். நம்ம எந்திரிச்ச உடனே பார்த்தோம்னா அம்மன் முகம் நமக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அந்த வீடும் அந்த கோயிலும் ஒரு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கிழக்கு பார்த்த வாசல், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சனால என்ன பண்ணேன், டக்குன்னு நான் வந்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தேன்னா அது வந்து ரோட்டு மேலே இருக்கிற வீடு. ரோட்டு மேலே இருக்கிற வீடுன்றனால என்ன பண்ணுவாங்க, இவன் என்ன பண்ணுவேன், அந்த திட்டுலேருந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து இறங்கி தவக்கு ஓடிடுவேன். எதிர்த்த வீட்டுக்கு ஓடிடுவேன். எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, அந்த வீடு, இந்த வீடு, கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் போக ஆரம்பிச்சிட்டேன். அவங்களும் ஒரு நாள் இவன் வரலை அப்படின்னா என் மயனை விடவும் மாட்டான். எங்கே மயனங்க இங்கே கொண்டா அங்கே கொண்டான்னு கூட்டிகிட்டு போய்ப்பாங்க. அப்படியே வளர்த்து மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு வயசு முடிஞ்சு 1.5 வயசு இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர காய்ச்சல் நெருப்பாக அடிக்குது. இவங்க நைட்டு வேலைக்கு போயிருக்காங்க. மாமா வந்து நைட்டு வேலைக்கு போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒன்றுமே புரியலை எனக்கு. 1 மணி இருக்கும். 1 மணிக்கு நம்ம போய் யாரை கூப்பிட்றது, வீடு வந்து மெயினுக்கு வந்துட்டேன். உள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போய் தான் கூப்பிடணும். அப்போ வெளியில் வர்றதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. அந்த 1 மணி 1.5 மணிக்கு எப்படி நம்ம வெளியில் வர்றது அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன், வெளியவும் வர முடியல. அப்போ ஃபோனும் கிடையாது. பிள்ளைக்கு கொதிக்குது. என்ன பண்ணுறேன், சுடுதண்ணியில் இந்த துணியை நனைச்சி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி போட்டு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டே அப்படியே நைட்டு பூரா உட்காந்துருக்கேன் மக்களே. விடிய நான் ஒத்தப்பட்டு தூங்கலை. நானும் தூங்கலை, என் பிள்ளையும் தூங்கலை. அப்படி ஒரு எனக்குனா அழுக கோன்னு அழுக தாங்க முடியல. ஏன்னா பிள்ளை ஒத்தப்பட்டு வாயே மூடலை. அப்படி அழுதுகிட்டே இருக்கேன். அவன் அழுதுகிட்டே இருந்தால் அதை பார்க்கவும் நமக்கு மனசு கேட்குமா, என் மனசு அதை விட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலை. அது வந்து வெளியே போக முடியல, எங்கள் வீட்டுக்காருக்கு தகவல் சொல்ல முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு நைட்டு ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை நாளைக்கு பார்க்கலாம் மக்களை. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.